அர்த்தநாரிபாளையம் கிராமத்தில் வசிக்கிறோமுங்க. எனது பெயர் சுரேஷ். நாங்கள் கடந்த 2021 ஒரு ஃபைனான்ஸ்காரர்கிட்ட குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு கடன் கேட்டிருந்தோம். அப்புறம் ஊர்க்காரெல்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சதுனால பழனிசாமி என்பவர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட 30 லட்சம் ரூபா கடன் கேட்டோம். தரேன்னு சொன்னாரு. அவர் என்ன கொடுப்பீங்கன்னாரு. காட்டு பத்திரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னோம். அவர் என்ன பண்ணாரு, எதிரடிக்கிறையும் போட்டு பணம் தர்றேன்னு சொல்லிட்டு பணத்தை எங்களுக்கு அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணாரு. இன்னொரு அக்கௌண்ட்ல ஒரு 5.5 லட்சம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எங்க அம்மா படிக்க தெரியாது, படிப்பறிவு இல்லை, அவங்கள ஏமாத்தி கிரயத்தை அவரு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி மாத்தி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் இது எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அத்துமீறி உள்ள தடம் போட முயற்சி எடுத்தாங்க. நாங்க அதை தடுத்துட்டோம். தடுத்ததை வழக்கு பதிவு பண்ணிட்ட மாவட்ட கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணோம். வழக்கு பதிவு பண்ணி வாய்தா நடந்துட்டு இருந்து ஒரு வாய்தாவையும் அவங்க அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த 2 நாள் முன்னாடி தோட்டத்துக்குள்ள 10 அடியாட்களோட எங்களை அடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. நான் எனது மனைவி 8 வயசு குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அடிக்க தப்பிச்சு ஓடிட்டேன். போய் 100க்கு கால் பண்ணேன். 20 நிமிஷத்துல போலீஸ் இங்க வந்துட்டாங்க, எங்க தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. வரும்போது 3 பேர் இருந்தாங்க, ஓடிட்டாங்க. பழனிசாமி எங்கன்னு கேட்டாங்க. பக்கத்து தோட்டத்துல உட்காந்துட்டு இருந்தார். அவரு போலீஸ்காரர் பக்கத்தால போய் கேட்கிற போது அவரும் பைக் எடுத்துட்டு ஓடிட்டாரு. அவர் போகும்போது என்ன சொன்னாருன்னா, என்னுடைய பிரச்சனையெல்லாம் ஆனமலை ஒன்றிய செயலாளர் யுவராஜ் பார்த்துக்குவாரு, நீங்க எதா இருந்தாலும் யுவராஜ் கிட்ட பேசிக்க அப்படின்னு கோரஸா சொல்லிட்டு போனாரு. அதனால நாங்க போய் காலியார் ஸ்டேஷன்ல ஒரு புகார் மனு கொடுத்தோம். அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. எஸ்ஐ மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எதா இருந்தாலும் யுவராஜ் அண்ணா அனுசரிச்சு போங்க, அவர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கே வேலை போயிடும், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க அந்த ஊர்லயே இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டிருந்து எங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை, பதில் இல்லை. நாங்க கொடுத்த மனுவையுமே அவங்க விசாரணை பண்ணல. அதனால மேற்படி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்தோம். நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம், கூப்பிட்டு விசாரணை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 30 லட்சம் தான் கடன் வாங்கினோம். என்னுடைய 1.5 கோடி ரூபாய் சொத்தை யுவராஜ், பழனிசாமி, செல்வகுமார் இவங்க 3 பேருமே அபகரிக்க பார்க்குறாங்க.